பங்காளி சண்டை மாதிரி போயிட்டு இருக்குது உங்களுக்குள்ளார. இல்ல இப்போதும் அவர் வந்து அண்ணன் சீமான் அவர்களுக்கு தம்பி தான். பேசுறதெல்லாம் பேசி விட்டு மறுபடியும் அண்ணன் தம்பின்றீங்களே. இன்றைக்கு இல்ல, இன்றைக்கும் விஜய் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் பிரச்சனை வந்தாலும் நாம் இந்த மகிழ்ச்சி குரல் கொடுக்கும், அண்ணன் சீமானும் குரல் கொடுப்பாங்க. கத்தி பேசக்கூடாதுன்றாரு, அப்புறம் அவரே நாம எல்லாரும் ஒண்ணுதான் அப்படின்னு கத்தி பேசுறாரு. எல்லாரும் ஒண்ணுதான் அப்படின்னா ஆள போறான் தமிழன் அப்படின்னு எதுக்கு பாட்டு போட்டீங்க? எப்ப இருந்து இந்த மாதிரி நீங்க விஜய் எப்படி ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க தெரியுமா? மாநாடு முடிந்த பிறகாக. மாநாடுக்கு முன்பு வரை அண்ணன் சீமான் பேச்சும் திரு சாட்டை துரைமுருகனுடைய கருத்தும் வேறவா இருந்தது. அது வேற வாயி, இது நாரவாயி. உங்களுக்கு என்ன பிரச்சனைனா, நீங்க எதையோ எதிர்பார்த்து உட்கார்ந்து விஜய் கிட்ட, அவரு அதை பேசல. அதுதான் உங்க பிரச்சனை. கரெக்டா கட்டுட்டா. கூட்டத்தை பார்த்தோ, மாஸ்கரோட பார்த்தோ, அவர் பேசுறது கூட்டத்தை விடையா இல்ல. இது என்ன, இது சன்னிலியோனுக்கு கூட்டத்தை விடையா? ஆனா எவ்வளவு வன்மம் உள்ள இருக்குன்றத தெரியுதா? இதுல இருந்து எப்படா தெரியுத நீங்க?